ஓகே சார், உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து கஸ்டமர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போது அதுக்கு போக வேண்டியது வந்து இந்த டேஷ்போர்ட் URL அது வந்து நான் உங்களுக்கு அமைச்சிருப்பேன். மர்ச்சன்ட் நீலகிரிஸ் சூப்பர் மார்க்கெட் .web.app அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது நம்ம வந்துட்டு நம்மளோட டேஷ்போர்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து நான் மேலே கொடுத்துருக்குற இமெயிலும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டேஷ்போர்டு உள்ள வரலாம். இந்த இடத்துல நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆன ஸ்டோரை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடான கேட்டகரிஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட் வேணான்னா அதை வந்து நீங்கள் போய் எடிட் பண்ணணும். ஸோ அந்த எடிட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் வந்து அப்புறமா சொல்லித்தரேன். எடிட் பண்ணணுன்னா குயிக்காக காட்டணுன்னா இந்த இடத்துல எடிட் இருக்குது. அதை வந்து நீங்கள் இப்போது அவைலபிள் ஃபார் சேலு அதை எடுத்து தூக்கி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆப்பில் வராது. இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஆர்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அது. இப்போது ஆர்டர்ஸ் டேபுக்கு போகணும். இந்த இடத்துல ஆர்டர்ஸ் டேப் இருக்கும். ஆர்டர்ஸ் டேபுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் கணேஷ், எபினேசர் 2 பேர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போது எபினேசரோட ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட் இப்போ இனிஷியேட்டடில் இருக்குது. நம்ம வந்துட்டு அதை என்ன பண்ணுறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இதை வந்து கஸ்டமரோட ஃபோனில் அவன் பார்க்குறப்போ அவனுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம்டுன்னு இருக்கும். அடுத்து திரும்ப வந்துட்டு நம்ம ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதை வந்து ப்ரிப்பேரிங்னு போடணும். ஸோ கஸ்டமரோட ஃபோனில் அது வந்து ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கடுத்து நம்மகிட்ட ஆர்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணலாம். அப்போது கஸ்டமர் ஃபோனுக்கு அதுக்கேற்ற மாதிரி போயிடும். அடுத்து வந்து ஆர்டர் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு அமுச்சு விட்றோம். நம்மளோட டெலிவரி பாய்கிட்ட கொடுத்து அமுச்சு விட்றோம். அப்போது அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து டெலிவரி பாய் போகிறான். அந்த இடத்துல வந்து இதுக்கு சிஓடி ஆர்டர். ஸோ டெலிவரி பாய் அங்கேருந்து அவன்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த ஆர்டரை வந்து கொடுத்துருவான். அது வந்து டெலிவரி பாய் உங்கள் கடைக்கு வந்து சொல்ல நீங்கள் என்ன பண்ணலான்னா டெலிவர்டு மார்க் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பெய்டு மார்க் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த ஆர்டர் வந்து முடிஞ்சிச்சு. அந்த 50 ரூபா ஆர்டர் முடிஞ்சு. அந்த ஆர்டர் எங்கே பார்க்கலான்னா கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸு எபினேசர் 50 ரூபா ஆர்டரு டெலிவர்டு பெய்டு. அவ்வளோதான் ஆர்டர் ப்ராசஸிங்கு. இப்போது இதில் வந்துட்டு டெலிவரி பாய் அங்கே போயிட்டு திருப்பி உங்கள் கடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து டெலிவர்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறீங்க. பேமெண்ட்டை வந்து வாங்கியாச்சுன்னு மார்க் பண்ணுறீங்க. இது இப்படி பண்ணாமல் டெலிவரி பாய் ஆப் ஒன்று இருக்குது, அது வழியாகவும் பண்ணலாம். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி பண்ணுறது.